வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அதாவது 1 அக்டோபர் 2024 நடந்த எம்டிஎஸ் எக்ஸாமுடைய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி, த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஹூஸ் வெர்டிஸ் ஆஃப் ஏ bracket 6 -3, B -4 -2, C 3 1 அண்ட் D 5 0. சரியா? என்ன கேட்குறாங்க, குவாட்ரிலேட்டரோடைய ஏரியா தான் கேட்குறாங்க. குவாட்ரிலேட்டரோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏரியா ஈக்குவல் டு 1/2 x1 into y2 plus x2 into y3 plus x3 into y4 plus x4 into y1 minus y1 into x2 plus y2 into x3 plus y3 into x1 x4 plus y4 into x1. சரிங்களா? இப்போ இவ்வளோ பெரிய ஃபார்முலா போட்டு நம்ம பண்ணுறதுக்குள்ள சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா, டயகனலில் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சம்மை முடிச்சுட்டு போயிடலாம். அதாவது ஏ 6 -3 -4 -2 3 இங்கே 1 5 இங்கே 0, இது எக்ஸ் இது ஒய், இது x1 இது y1, x2 இது y2, x3 இது y3, x4 இது y4. இதை நம்ம என்ன பண்ணலாம், டயகனல் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா சம்மாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டவுன்வேர்ட் பண்ணலாம். டவுன்வேர்ட்னா இங்கேயும் 6 -2, 6 இன்ட்டு -2 என்னது 12, -12. சரியா? மைனஸ் இருக்கனால -12, -4 -1, -4 இன்ட்டு 1 -4, 3 இன்ட்டு 0. திருப்பி நம்ம இந்த 5க்கு பெருக்கணும், நம்ம அதே நம்பரை திருப்பி போட்டோம். இந்த 5 இந்த -3 தானே பெருக்கலாகும். ஸோ அப்போ 6 இங்கே -3, திருப்பி இதவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே கொண்டு வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து 3 இன்ட்டு 0, 3 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0. அடுத்து 5 இன்ட்டு -3 எவ்வளவு, 3 15 -15. இதப்புறம் கூட்டினோம்னா எவ்வளோ வருது, -31. சரி, அடுத்து அப்போடா -4 அப்போடா -4 -3 இன்ட்டு -3 12 ப்ளஸ் 12 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், அதனால 12. 3 -2 3 இன்ட்டு -2 -6. இங்கே 5 மேலே 1, 5 இன்ட்டு 1 எவ்வளவு 5, 6 இங்கே 0, 6 0 0 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ இதை மொத்தம் கூட்டினாலும் வரும் 12, 6 போச்சுன்னா எவ்வளவு, 12ல் 6 போச்சுன்னா 6, திருப்பி இங்கே ஒரு 5 சேர்த்தோம் அப்படின்னா 11. சரியா? ப்ளஸ் 11, ஏன்னா பெரிய நம்பர் கடையெல்லாம் ப்ளஸ் தானே. இப்போ ஏரியாஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு -31 இந்த இருக்கா, இது கீழே இங்கே ஒரு மைனஸ், இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அதனால அந்த மைனஸ் நம்ம என்ன இங்கே போட்டுருவோம், மைனஸ் இங்கே ப்ளஸ் 11 தான் இருக்குது, அப்போ 11. சரிங்களா? மைனஸு மைனஸு ப்ளஸ் ஆயிரும், அப்போ 1/2 இன்ட்டு -42, 1 2 2 மிச்சம் 1. அப்போ ஆன்சர் வந்து 21 யூனிட். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்னது 21 யூனிட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், a cylindrical disc of thickness 1 cm is made by melting two solid cylinders of radii 4 cm and 5 cm and length 6 cm and 4 cm respectively. The radius of new cylinder. அதாவது 2 சிலிண்டர் இருக்கான், ஒரு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 4, இன்னொரு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 4 5. இந்த 2 சிலிண்டரும் உருக்கி ஒரு சென்டிமீட்டர் திக்னஸ் கொண்ட ஒரு சிலிண்டரை உருவாக்குறாங்க. ஸோ அந்த சிலிண்டரோடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் ஒன்று அதோட ரேடியஸ், ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ரேடியஸ் என்னது 4, அதோட ஹைட் வந்து எவ்வளவு 6. சிலிண்டர் 2 2 சிலிண்டர் அதோட சென்டிமீட்டர், அதோட ரேடியஸ் எவ்வளோனா 5 சென்டிமீட்டர்.
அதோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். சரியா? திக்னஸ் வந்து புதுசா ஒரு சிலிண்டரு அதோட திக்னஸ்னா என்ன அப்படின்னா ஹைட்டுன்னு அர்த்தம். ஹைட் ஹைட். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் 2 சிலிண்டரோட வால்யூம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதே மாரி எந்த ஒரு விதமான வால்யூமை எந்த இதுவும் மாற்றம் பண்ணலாம். அப்போ அதே வால்யூம் தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்குமே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வால்யூம் சிலிண்டரோட வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இங்கே ஃபர்ஸ்ட்டில் பை இருக்கு, ஆர் ஸ்கொயர் இருக்கிறது 4 4 இன்ட்டு 4 இன்ட்டு ஹைட் எவ்வளவு 6. அதே மாதிரி இங்கே ரெண்டாவது பேர் பை ஆர் ஸ்கொயர் ஹச் வால்யூமோட ஃபார்முலா பை இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 4. சரிங்களா? இங்கே 4 16 16 96 பை சென்டிமீட்டர் கியூப். வால்யூம்னால நம்ம என்ன போடுறோம்னா கியூப் போடுறோம். அடுத்து 5 25 25 4 100 100 பை சென்டிமீட்டர் கியூப். சரியா? இப்போ ரெண்டும் சேர்த்து டோட்டல் எவ்வளோ வால்யூம் இருக்கு? டோட்டல் வால்யூம் 196 பை சென்டிமீட்டர் கியூப். சரி, இதான் என்னது டோட்டலாக அந்த 2 சிலிண்டரும் சேர்த்து அதோட வால்யூமா நமக்கு எவ்வளோ வருது? இவ்வளோ வருது. இப்போ நியூ சிலிண்டர் கொடுத்துருக்காங்கல்ல, நியூ சிலிண்டரோட வால்யூம் என்ன அப்படின்னா வால்யூம் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹைச். வால்யூம் எவ்வளவு? 196 தெரியுமா? 196 பை. இங்கே பை. ஆர் ஸ்கொயர் எவ்வளவு நமக்கு தெரியாது. என்ன கேட்குறாங்க? ரேடியஸ். புது சிலிண்டரோட ரேடியஸ் தான் கேட்குறாங்க. அதுதான் நமக்கு தெரியாது. ஹைட் என்னன்னு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இங்கே 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 1. சரிங்களா? அப்போ இந்த பையன் அடியாயிருமா? அப்போ இங்கே 196 டிவைட் பை இங்கே 6 ஸ்கொயர்டு. 6 இன்ட்டு 1 இங்கே 1 தான். அந்த 6 ஸ்கொயர்டு அந்த பக்கம் போயிடும். இப்போ 6 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே ரூட் 196 போடுறாங்க. ரூட் 196 என்னது? 6 ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் தான் என்னது அந்த புதிய சிலிண்டருடைய ரேடியஸ். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். 2 successive increases of 50% each. By what percentage more than 2 successive decrease 50% of each? அதாவது 15 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கும் 2 சக்சஸிவ் 15% டிக்ரீஸ்க்குமான பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் முரண்பாடு இருக்குது அப்படின்னு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டுக்கும். இப்போ இன்க்ரீஸ் 2 சக்சஸிவ் இன்க்ரீஸ் பார்த்துக்கலாம். அதை 15% 15 ப்ளஸ் 15 ப்ளஸ் 15. அப்போ 100 115 பை 100 திருப்பி ஒரு 115 பை 100. சரிங்களா? புரியுதா? முதல் 2 வாட்டி 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 100லேருந்து 2 வாட்டி 15% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 இன்ட்டு 1.15 இந்த 2 ஜீரோவுக்கு இங்கே 2 ஜீரோ நடுவில் போயிடுச்சு. அப்போ திரும்பி 1.15 115ஓட ஸ்கொயர்டு எவ்வளவு? 13,225 தான். அது 115ஓட ஸ்கொயர்டு. அப்போ 100 இன்ட்டு 13,225. சரியா? இங்கே 2 சொல்லி இங்கே 2 புள்ளி. அப்போ இங்கே ஜீரோ வைக்கணும். இங்கே இன்னொன்று 300ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆயிரும்? 132.25. ஏன்னா இந்த 2 ஜீரோவுக்கு என்ன ஆயிரும்? இந்த 2 ஜீரோ தள்ளி புள்ளி அங்கிட்டு போயிடும். சரிங்களா? அப்போ 132.25 தான் என்னது 2 சக்சஸிவ் 15% 2 சக்சஸிவான டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் சக்சஸிவாக 2 வாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து என்ன சொல்லணும்னா 2 சக்சஸிவ் டிக்ரீஸ் 2 வாட்டி தொடர்ந்து 12% டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 12% திருப்பி ஒரு 12% என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு 100 இருக்குமா? 100ல் 12% 88% பை 100 திருப்பி ஒரு 88% பை 100. சரிங்களா? அப்போ 100 இன்ட்டு சரிங்களா இங்கே 24 24 25 24 24 25 சரி 625. இங்கே 4 4 8 484. இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 0.7744 வரும். சரிங்களா? இப்போ இங்கே 2 ஜீரோ நம்ம பெருக்கனால என்ன ஆகுதுன்னா 77.44 சொல்லி வந்து நிற்கும். சரிங்களா? எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது? 100ல் 77 புள்ளி போச்சுன்னா எவ்வளோ வருது? நமக்கு 22.56 என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளவு? 100லேருந்து. ஏன்னா 2 வாட்டி சக்ஸஸிவாக என்ன பண்ணுறாங்க? டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. சரியா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 2க்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 32.25. இங்கே எவ்வளோ ஆயிருக்கு? -22.56. இரண்டையும் கழிச்சோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 9.69 தான் என்னது வரும். இது ரெண்டும் கழிச்சோம் அப்படின்னா. சரி, இவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் கேட்குறாங்க.
வாட் பர்சன்டேஜ் மோர் தென் இதை விட இது எவ்வளோ கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 9.69 22.56 இன்ட்டு 100 எவ்வளோ வரும் அப்படின்னா 42.95% என்ன இருக்குது, இதை விட இது கூட இருக்குது. சரிங்களா? எவ்வளோ 12% டிக்ரீஸ் பண்ணதுலேருந்து 15% 2 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்டை விட என்ன இருக்குது 42.92% எவ்வளோ இருக்குது, இதை விட இது கூட இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the average weight of a certain number of students in a group 72. ஒரு குரூப் இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல, ஒரு சர்டன் நம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 72ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இஃப் 11 ஸ்டூடெண்ட்ஸ் வித் an average weight of 76 kg each, 11 ஸ்டூடெண்ட் அவங்களோட ஆவரேஜ் வெயிட் 76 ஈச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க லீவ் த குரூப், அவங்க அந்த குரூப்பை விட்டு வெளியேறாங்க. அண்ட் அதுக்கடுத்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஈச் வித் an average age weight of 79 kg join the group. அதாவது 76 kg ஆவரேஜ் வெயிட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகிறாங்க, 79 kg ஆவரேஜ் வெயிட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குரூப்புக்குள்ளே ஆடுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, the average weight of the students in a group decrease by 0.6 kg. அதாவது 10 பேர் வெளியே போய் 5 பேர் உள்ள வரனால உங்கள் ஆவரேஜ் வெயிட்டில் வந்து ஏற்கனவே இந்த 72 இருக்குல்ல, இந்த 72ல் எவ்வளோ குறையுது அப்படின்னா 0.6 kg வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியலி இந்த குரூப், இனிஷியலில் இந்த குரூப்பில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த குரூப்பில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 72, எவ்வளோன்னு தெரியல, அப்போ 72x. சரிங்களா? அப்போ லீவ் த எவ்வளோ லீவ் ஆகிறாங்க 11 பேர், அவங்களோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு 76, எவ்வளவு 836 kg. சரிங்களா? இவங்க எவ்வளோ என்ன ஆகிறாங்க லீவ் ஆகிறாங்க, ஆனால் எவ்வளோ என்ட்ரி ஆகிறாங்க, எவ்வளோ பேர் திருப்பி உள்ள வராங்களா 5 பேர், அவங்களோட ஆவரேஜ் வெயிட் 79, இவங்க என்ன ஆகிறாங்க உள்ள வராங்க, அப்போ இவங்க எவ்வளோ 395 kg. சரிங்களா? அப்போ டோட்டல் புதுசாக நியூ டோட்டல் வெயிட் 72x, இதான் அது ஆவரேஜ். இதில் 836 வெளியே போகிறாங்க, ப்ளஸ் 395 என்ன வராங்க உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 72 இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் அடையலாம், பெரிய நம்பர் கிடையாது மைனஸ் 441. சரிங்களா? இதுதான் என்னது அந்த இனிஷியல் வந்து குரூப்பில் இருக்க பர்சன்ஸோடைய அந்த எவ்வளோ பேர் சொல்லி கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அதில் 11 பேர் வெளியே போகிறாங்க, திருப்பி ஒரு 5 பேர் கூட வராங்க, அப்போ என்ன ஆகும் என்ன பெரிய நம்பர் கிடையாது மைனஸ் 6. இப்போ என்ன மைனஸ் 6 தான் என்னது மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இது வந்து அவங்களோட ஆவரேஜ், நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து என்னது அந்த இருந்த நபர்களுடைய ஆவரேஜ், இது வந்து எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. சரிங்களா? இப்போ ஆவரேஜ் டிக்ரீஸ் பை 6 என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து ஆவரேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளவு 0.6%, 6. அப்போ 72 தான் என்னது இனிஷியல். சரிங்களா? இனிஷியல் வந்து 72, அதில் 0.6 போச்சுன்னா எவ்வளவு 71.4. சரிங்களா? இப்போ இதுக்கு தான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 71.4. சரி, இப்போ ஆவரேஜ் எவ்வளவு 72 மைனஸ் 72 எண்ணு மைனஸ் 441. சரிங்களா? 72 எண்ணு மைனஸ் 441. சரி, 72 441 மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா எண்ணு மைனஸ் 6 பேர் இருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம சைட் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன ஆகும்னா 71.4 எண்ணு மைனஸ் இங்கே 6ம் 71 பெருக்கணும்னா எவ்வளோ ஆகும்னா 428.4 சீக்வல் டு 72 எண்ணு மைனஸ் 441. சரிங்களா? இப்போ இதையும் கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 0.6 எண்ணு, இது அங்கிட்டு போச்சு அப்படின்னா பெரிய நம்பரை விட நாங்கள் மைனஸ் 12.6, இந்த மைனஸை அடிச்சு விட்டோம் அப்படின்னா எண்ணு சீக்வல் டு 12.6 டிவைட் பை 0.6. சரிங்களா? 0.6 இங்கே இந்த 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா 126, இங்கே ஒரு 6, 6 12 மிச்சம் 1, எண்ணு சீக்வல் டு 21 ஸ்டூடெண்ட்ஸ். இனிஷியலாக எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிஷியலாக இருந்தாங்க. ஆப்ஷன் 1 தான் அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வாட் சம்
will earn a simple interest 240 in 4 years at 12% per interest of the, அதாவது என்னன்னா எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 240, 4 வருஷம் 12% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்ஐ இன்ட்டு பி அண்ட் ஆர் பை 100. எஸ்ஐ எவ்வளோனா 240, பி தான் நமக்கு தெரியாது, இன்ட்ரெஸ்ட் தான் வாட் சம் கேட்குறாங்க பார்த்தீங்க, சம் நமக்கு தெரியாது. இப்போ என்ன எவ்வளவு 4 வருஷம், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 12% இன்ட்டு இங்கே 100 இன்ட்டு 240 டிவைடட் பை 4 இன்ட்டு 12. இங்கே பிரின்சிபல் ஒரு நாள் 4 சரி, ஒரு 12 ஈர் 12 24 0, ஒரு நாள் 4 5 இருக்குது, அப்போ 500. பிசி ஈக்குவல் டு 500. அமௌண்ட் சம்மு பிரின்சிபல் தான் எவ்வளவு 500. ஆப்ஷன் 3 தான் அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். 2 mixers and 1 TV cost 7,000 while 2 TVs and 1 mixer cost 9,800. What the value of 1 TV? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த மிக்சர் வந்து என்ன சொல்லுங்க, காஸ்ட் ஆஃப் த மிக்சர்ஸ்க்கு வந்து என்ன சிம்பிள் வச்சுக்கலாம்னா எம் வச்சுக்கலாம், டிவிக்கு வந்து என்ன வச்சுக்கலாம் நம்ம டிஏ வச்சுக்கலாம். சரிங்களா, டிவிக்கு வந்து என்னது டி வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2 மிக்சர் ப்ளஸ் 1 டிவி எவ்வளவு 7,000 ரூபாயா. சரியா, இங்கே சொல்லியிருக்கதை நான் எழுதிருக்கு. திரும்பி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 டிவி 1 மிக்சர், 2 டிவி 1 மிக்சர் எவ்வளவுனா 9,800 ரூபாயா. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினோம்னா என்ன ஆகும் அப்படின்னா டி ஈக்குவல் டு 7,000 மைனஸ் 2m. சரிங்களா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டீயை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா டிவியோட வேல்யூ தானே கேட்குறாங்க, அதனால நம்ம டீ எடுத்துருக்கோம் தனியாக. இப்போ மிக்சரோட வேல்யூ கட்ட நம்ம எம் எடுத்து நம்ம பண்ணலாம், செகண்ட் இது பண்ணலாம். ஆனால் நம்ம கேட்டுக்கிறது இங்கே டிவியோட வேல்யூ தான் கேட்டுருக்கோம், அதனால நம்ம டிவி வந்து நம்ம எடுத்துக்கோம். சரிங்களா, அப்போ டீயோட மதிப்பு வந்து இதுதான் நமக்கு தெரியும். அப்போ 2m செகண்டு ஈக்குவேஷனில் போட்டோம்னா எம்மு ப்ளஸ் 2tயா 2 இன்ட்டு 7,000 மைனஸ் 2m ஈக்குவல் டு 9,800. இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஃபார்முலாவில் இருக்க இந்த டீயில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அப்போ எம் இங்கே 2t 14,000 மைனஸ் 2 4m ஈக்குவல் டு 9,800. சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே 1m இங்கே 4m மைனஸ் 4m அப்போ மைனஸ் 3m ப்ளஸ் 14,000 ஈக்குவல் டு 9,800. சரியா, இப்போ 9,800 மைனஸ் 3m 9,800ல் 14,000 போச்சுன்னா எவ்வளோ வருது 4,200 ரூபா இருக்குது. இப்போ எம்முஸ் ஈக்குவல் டு 4,200 டிவைடட் பை 3, 1 3 3 1 3 3 மிச்சம் 4 3 0. எம்முஸ் ஈக்குவல் டு 1,400. மிக்சரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1,400 ரூபா வருது. சரிங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டிவி ப்ரைஸை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். அப்போ 2m ப்ளஸ் டி ஈக்குவல் டு 7,000, 2 இன்ட்டு 1,400 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 7,000. அப்போ 2,800 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 7,000 டி ஈக்குவல் டு 4,200. சரிங்களா, அப்போ டிவியோட காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 4,200 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிஃபர் டு த கிவன் டேபிள். கொடுக்கப்பட்ட அட்டவணைக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்க. சரிங்களா, ரெவன்யூ ஆஃப் த கம்பெனி எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் 600 crores இன் த இயர், வாட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மேக்ஸிமம். அதாவது 600 ரூபா கொடுக்குறாங்களா, இதில் எது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கொடுக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஃபுல்லாக பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 30 10 20 15 25. இதில் எது மேக்ஸிமமான பர்சன்டேஜ் 30% தான் என்னது மேக்ஸிமமான பர்சன்டேஜ், அதாவது அதிகபட்சமான பர்சன்டேஜ். அப்போ அந்த 600க்கு 30% பார்க்கணும். 600 30% டிவைடட் பை 100, இங்கே 2 இங்கே 2, 6 3 18 180.
ஒரு 600 கோடி, இப்போ ஒரு 150 கோடி. அப்போ 780 கோடி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 2500 sum borrowed by 7% per year, rate of interest for 5 years. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. எஸ்ஐ தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் எவ்வளவு? 2500 ரூபா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளவு? 5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 7% டிவைடட் பை இங்கே 100. 25 125 125 சரிங்களா? 25 × 5 125. இங்கே 7 ஐயெல்லாம் 35 மிச்சம் 3 ஈரேலா 14 17 மிச்சம் 3 ஒரு 10 வருது. ஐயெல்லாம் 35க்கு 125க்கு 7 ஐயெல்லாம் 35க்கு 5 மிச்சம் 3 ஈரேலா 14 14 3 17 மிச்சம் 1 ஒரு 7 7 1 8 875. 875 தான் என்னது இந்த 2500 சம்முடைய என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் 2 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். The least number of square tiles required to pave the ceiling of a room 520 cm long and 378 cm broad. அதாவது எத்தனை ஸ்கொயர், அதாவது டைல்ஸ் வந்து ஒட்ட போகிறாங்கன்னா லென்த் வந்து 525 சென்டிமீட்டர் லென்த்தும் 378 சென்டிமீட்டர் ப்ராடு இருக்கிற விட்டம் இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து எத்தனை வந்து நம்ம வந்து ஒட்டலாம், அதாவது சரியாக பொருந்துகிற மாதிரி எத்தனை ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்கொயர் டைல்ஸ் வந்து நம்ம ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரெண்டுக்கும் பொதுவான நம்பராக இருக்கும். பொதுவான நம்பர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். சரிங்களா? லீஸ்ட் காமன் மல்டிபிள் அது வேணாம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் எடுக்கலாம், ஹச்சிஎஃப் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ரெண்டுக்குமான என்ன சொல்கிறது, ரெண்டுக்குமே பொதுவானதுன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு ரூம் அப்படின்னா அந்த ரூமில் வந்து கரெக்டாக அளவாக அளந்து ஒட்டுற அளவுக்கான டைல்ஸ் வந்து வேணும். எத்தனை டைல்ஸ் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 525க்கு ஹச்சிஎஃப் எவ்வளோனா 3 × 5 ஸ்கொயர்டு 125 × 7. அடுத்து இங்கே 378 2 × 3 கியூப் × 7. அப்போ இங்கே என்ன ஆகுது? 3 இங்கே 7. அப்போ 3 × 7 21 சென்டிமீட்டர் தான் என்னது இதுக்கு காமனாக வருது. ஹையஸ்டான காமன் ஃபேக்டராக வருது. 21 சென்டிமீட்டர் அந்த டைல்ஸோடைய நீளம் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ எத்தனை டைல்ஸ் வந்து ஒட்டலாம் கேட்குறாங்க. 525ல் 21 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 25 வருதா? திருப்பி 378ல் 21 டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 18. அப்போ 25 × 18 8 40 8 16 20 25 50 450 டைல்ஸ் என்னது 450 ஸ்கொயர் டைல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லென்த்தும் இந்த பிரெத்தும் இருக்கக்கூடிய ரூமில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். by selling an article for 20. ஒரு ஆர்டிக்கலை 20 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. டீலர் மில்க் ப்ராஃபிட் 10%. 20 ரூபாய்க்கு அவர் விற்றனால அவருக்கு வந்து 10% லாபம் கிடைக்கும். by how much should be increase the selling price so make a 20% profit. அதாவது ஒரு பொருளை வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. சிபி அளவு 20, எஸ்பி ஃபஸ்ட் எஸ்பி 20 ரூபாய்க்கு விற்றனால அவருக்கு 10% லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 20% லாபத்துக்கு விற்றாருன்னா இவருக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்பி 20, இப்போ 10% ப்ராஃபிட். அப்போ எஸ்பி ஈக்குவல் டு 1.1 × சிபி 110. சரிங்களா? 10%னா 110. அப்போ 20 × 110 × சிபி. அப்போ சிபி எவ்வளவு? 20 டிவைடட் பை 11. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 18.18. 18.18 தான் என்னது இந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ். இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 10% லாபம் வச்சு 20 ரூபான்னு சொல்லி அவங்க விற்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்பி ஃபார் 20% ப்ராஃபிட். 20% ப்ராஃபிட்டில் விற்பனை பண்ணால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் எஸ்பி 1.2 × சிபி. எஸ்பி எவ்வளோன்னு தெரியல. 1.2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 120 ஆகுது. 100 வந்து 120 ஆகுது இன்ட்டு 18.18%. அப்போ 18 18 12 2 16 மிச்சம் 1 1 2 1 3 8 2 16 மிச்சம் 1 2 3
6, 18, 18, 6, 11, 8, 11, 21, 81, 6, 21, 8, 1, 6. இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 8க்கு அப்புறம் 1 போட தேவையில்லை. அங்கே 6 இருக்குது. அதனால் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம், 2 கொடுக்குறோம். அப்போ 21.82. ஏன்னா இங்கே 5க்கு மேலே இருக்குது அடுத்த நம்பர். அதனால் நம்ம இங்கே ஒரு நம்பரை சேர்த்து போட்டுக்கிட்டோம்னா சரியாகும். சரியா, 21.82. அப்போ சிபி எவ்வளவு, 20. ப்ராஃபிட்டாக உங்களுக்கு எவ்வளோ, 20% விற்றனால ப்ராஃபிட்டாக உங்களுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 21.82 ரூபா வந்துருக்கு. இப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 1.82, ₹1.82. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் இந்த கொஷினுடைய கரெக்டான ஆன்சர், 1.82. சரிங்களா. அடுத்த கொஷின். த ஆவரேஜ் ஆஃப் 300, 129, 49, 120, 102, 18, 20, 2, 4, 6, 8, 10, 1, 2, 3, 4, 4, 3, 7, 700. 700 டிவைடட் பை 5, 4, 5, 5 மிச்சம் 2, 4, 5, 20, 140. ஆப்ஷன் 4 தான் இந்த ஆவரேஜ் கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா. இதுக்கெல்லாம் டைமே கொடுக்கூடாது. கரெக்டாக 5 செகண்ட் நான் டக்கு டக்குன்னு கூட்டணும், என்னன்னு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். டைம் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா. க்ராசர் மிக்சர் 2 வெரைட்டிஸ் டீ 120 ரூபா, 125 ரூபா. ரேஷியோ ப்ரொடியூஸ் த நியூ வெரைட்டி. அதாவது 120 ரூபா கிலோ விற்கிற ஒரு டீயும் 125 ரூபா கிலோ விற்கிற ஒரு டீயோட வெரைட்டியும் என்ன பண்ணாங்க, சேர்த்து ஒரு புது வெரைட்டியாக 122 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. அப்போ இது ரெண்டுமே எந்த ரேஷியோவில் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் போகலாம். அப்போ 120, இங்கே 125, இது ரெண்டுக்கும் மேலே சின்ன நம்பர் இருக்குது 122. மிக்சர் அலிகேஷனை போட்டோம்னா இங்கே 2, இங்கே கழிச்சோம்னா 3. அப்போ எனது ஆன்சர் எவ்வளவு, 3:2. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஏன்னா நமக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க, எவ்வளோ மதிப்புன்னா நம்ம கேட்கலாம். ரேஷியோ பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், ரேஷியோ நம்ம போடுவோம். சரிங்களா. அடுத்த கொஸ்டின். retailers allow the trade discount 25% and further discount 8% on marked price of the product. If paid along with his shop's membership card, he make a net profit வந்து 5%, 15% on the cost. By what percentage are the products made up by him? அதாவது 2 டிஸ்கவுண்ட் தராங்களாம். ஃபஸ்ட்டு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துறாரு, திருப்பி 8% டிஸ்கவுண்ட் அவர் கொடுத்துறாரு. அப்படி கொடுத்தும் அந்த கடைக்காரருக்கு 15% என்ன ஆகுது, வருமானமாக. அதாவது வருமானம்ன்றது பார்த்திலும் 15% அவருக்கு லாபமாக வந்திருக்கு. அப்போ அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கூட்டி வச்சிருப்பாரு, மார்க்கெட் பர்சன்டேஜாக அவர் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ சிபி எவ்வளோனா 100. எப்பயுமே சிபி 100ஆக தான் இருக்கும். எஸ்பி 115, நெட் ப்ராஃபிட்டோட சேர்த்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 100, இங்கே 115. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 25%, ரெண்டாவது எவ்வளவு 8%. சரிங்களா. அப்போ எஸ்பிசி ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸுன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸில் 25% குறைக்கிறாங்களா, டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறாங்க. அப்போ 100ல் 25% போச்சுன்னா 75%. இங்கே கீழே நான் அடுத்த சம்மு போடாமல் நான் செய்கிறேன். சரிங்களா. அப்போ 8% போச்சுன்னா 0.92. சரிங்களா. எஸ்பி எவ்வளவு 115. இப்போ எம்பி இன்ட்டு 0.69. சரிங்களா. 75, 92 கொடுத்தோம்னா 150, 675, 6900. சரிங்களா. 6900. அப்போ நான் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இங்கே வந்துடும் புள்ளி. அப்போ 0.69 வரும். சரிங்களா. அப்போ எம்பிசி ஈக்குவல் டு இங்கே 2 டிவைட் ஆகும். சரிங்களா. இங்கே இருக்கிறது அங்கே போச்சுன்னா டிவைட் ஆகுனா 115 எவ்வளோவா மாறுதுன்னா இன்ட்டு 115, இங்கே 69, 35 மிச்சம் 3, 4 வச்சு கொடுத்தோம்னா 1035. அடுத்து 5030 மிச்சம் 3, 9, 6, 5, 3, 9, 7, 79.35. சரிங்களா. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் 166.67 ரூபா வருது. சரிங்களா. இதுதான் என்னது மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 66.67. 66.67னா 66 2/3 நம்ம என்ன சொல்லலாம், ஆன்சர் போடலாம். ஆப்ஷன் 1 தான் இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர்.
Ravi goes to college from his village at the speed of 5 km and return at the speed of 4 km if he takes 9 hours in all. Find the discount between distance. Find the distance between the village and the college. அதாவது ரவின்றவர் காலேஜ் போகிறப்ப 5 km/h ஸ்பீட்லையும் திருப்பி வர்றப்ப 4 km/h ஸ்பீட்லையும் வராரு. இவர் ரெண்டும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து இவர் எவ்வளோனா 9 மணி நேரம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா இவருடைய காலேஜுக்கும் இவருடைய வீட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடு போகிற ஸ்பீடு 5 கிலோமீட்ரு. ஃபஸ்ட்டு போகிற ஸ்பீடு 5 km/h. அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அதுக்கடுத்து வரும்போது ஸ்பீடு எவ்வளவு 4 km/h. அப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரியா? அப்போ டோட்டல் டைம் எவ்வளவு 9 மணி நேரம். அப்போ d/5 + d/4. சரிங்களா? அப்போ 9 × 4d + 5d / 5 × 20. சரிங்களா? அதுக்கடுத்து 20 அந்த பக்கம் போயிடும். 20 × 9 = 9d. அப்போ d இந்த பக்கம் வச்சுட்டு 9 அனுப்புனா 20 × 9 இங்கே 9 இங்கே d அடிச்சோம்னா d = டிஸ்டன்ஸ் 20 km. ஆப்ஷன் 1 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 2 trains running towards each other on the parallel tracks at speeds of 45 km/h and 51 km/h take 21 seconds to cross each other. அதாவது ஒரு ட்ரெயினும் 45 km/h ஸ்பீடில் வருது, இன்னொரு ட்ரெயின் 51 km/h ஸ்பீடில் ஒரே பேரலல் ட்ராக்ல போயிட்டுருக்காங்க. இவங்க கிராஸ் ஆகிறதுக்கு 21 செகண்ட் ஆகுது. ஒரு ட்ரெயினோட லென்த்ஸ் கொடுத்துட்டாங்க 290 மீட்டர் சொல்லி. அப்போ இன்னொரு ட்ரெயினோட லென்த் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரெயினோட லென்த் கிலோமீட்டர் 45 km/h. ட்ரெயின் 2ஓட ஸ்பீடு எவ்வளவு 51 km/h. சரியா? எதிர வருது ரெண்டுமே. சரிங்களா? டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னா எதிர வராங்க. அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடில் எதிர வந்து என்ன பண்ணணும் கூட்டணும். ஏன்னா எதிர வரும்போது டிஸ்டன்ஸ் வந்து குறையும். அதனால நம்ம கூட்டிக்கலாம். அப்போ 45ஐயும் 51ஐயும் கூட்டினோம்னா 96 km/h ஸ்பீடு என்னது வருது. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க மீட்டர் செகண்ட் தான் கேட்குறாங்க. நம்ம இங்கேயே மாற்றி வச்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா அங்கே கடைசியில் போய் நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்றதுனால. அப்போ 96 அப்போ km/h மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 5/18 என்ன செய்யணும் பெருக்கணும். 4 18 3 1 6 மிச்சம் 3 6 36 1 3 3 வராது. இப்போ 16 × 5 5000 30 1 5 5 5 3 80 80/3 80/3 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா 26.67 மீட்டர்/செகண்ட் வரும். சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எவ்வளவு 21 செகண்ட் இவங்க கிளம்பியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை 26.67 மீட்டர்/செகண்டு ஸ்பீடில் 21 செகண்ட் போனாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னா 560.07 அதாவது 560 மீட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போகிறாங்க. சரிங்களா? அப்போ 560 மீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டு ட்ரெயினோட லென்த்து சொல்லலாம். சரிங்களா? 2 ட்ரெயினோட லென்த்து. ஆனால் இவங்க ஒரு ட்ரெயினோட லென்த்து 290ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 560ல் 290 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வருது 270 வருது. இதுதான் என்னது அனதர் ட்ரெயினுடைய லென்த் எவ்வளவு 270. ஆப்ஷன் 4 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா 520 ரெண்டு ட்ரெயினோட லென்த்து தான் 560 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க கேட்குறது ஒரு ட்ரெயினோட லென்த்து மட்டும் தான் கேட்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு ட்ரெயினோட லென்த்தை கழிச்சு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். The ratio of the present age of Ram and Shyam 3:4 and 4 years ago. The ratio வந்து 2:3. What will be ratio of the age of Ram and Shyam 4 years from now? அதாவது ப்ரெசண்ட்டில் எவ்வளோக்குன்னா 3:4 3x இங்கே 4x 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3x இங்கே -4
ஏன்னா இந்த 3x 4 இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க ஏஜஸ். நம்ம அதுலேருந்து தான் என்ன செய்யணும், பாஸ்ட்டை நம்ம கழிக்கணும். அப்போ 4x மைனஸ் 4 எவ்வளோ வருது, 2/3 இதா இருக்குல்ல, இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா, இப்போ கிராஸ் மல்டிபிள் 3 3x மைனஸ் 4 சீக்வல் டு 2 4x மைனஸ் 4. சரிங்களா, அப்போ 3 9x மைனஸ் 3 12 8x இருந்தாங்க 8. சரிங்களா, அப்போ x ஈக்குவல் டு 4 கழிச்சோன்னா ஒரு எக்ஸ் இங்கே 4 x ஈக்குவல் டு என்னது 4. அப்போ ப்ரெசன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 3 × 4 எவ்வளவு 12, 4 × 4 எவ்வளவு 16. ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் ராம் அண்ட் ஷாம் 4 இயர்ஸ் ஃப்ரம் நவ். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ அவங்களோட ஏஜ் வந்து கூடியிருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ ப்ரெசன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 12 16. 4 வருஷத்துக்கு அப்புறமான ரெண்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், 4 கூட்டினா 4 இயர்ஸ், 2 பேருக்குமே நான் ஆயிரும் 4 இயர்ஸ் கூடிரும். அப்போ இங்கே நம்ம 12ல் 4 சேர்த்தோம்னா 16 இயர் ஆகுமா, இங்கே 16ல் 4 சேர்த்தோம்னா 20 ஆகும். அப்போ ரேஷியோ எவ்வளவு 16:20. இங்கே 4 16 5 20. அப்போ 4:5. ஆப்ஷன் 1 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா, A borrows 89,500 for 3 years at 7% per annum simple interest. B borrows same amount at the simple interest of 9% of first year, 8% of second year, 7% of third year. Total, what is the total simple interest paid by A and B? அதாவது ஏன்றவர் 89,500 3 வருஷத்துக்கு 7% வட்டிக்கு வாங்குறாரு. ஆனால் பீன்றவர் என்ன பண்ணுறாருன்னா 3 வருஷம் அதே வாங்குறாரு, ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வட்டி போட்டு ஒரு வாங்குறாரு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வட்டி கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது என்னது இந்த சம்மு. இப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு பார்த்துலாம். ஏக்கு 89,000 இன்ட்டு PNR/100 அதே ஃபார்முலா தான். திருப்பி நான் எழுதலாம் சொல்லி சொல்லாதீங்க. சரிங்களா, 500 × 3 இங்கே 7 /100. சரிங்களா, கழிச்சோம் அப்படின்னா 895 × 3 × 7 எவ்வளவு 18,795. இங்கே பி பாரோ சேம் இயர் ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளவு 9%. அப்போ 89,500 ஒரு வருஷத்துக்கு தானே 9 /100 எவ்வளோ வருது 8,055. ரெண்டாவது வருஷம் திரும்பி அது ஒரு வருஷத்துக்கு தான். இங்கே 100 எவ்வளவு 8% அடித்தோம்னா எவ்வளோ வருது 7,160. 89,500 இன்ட்டு 7% /100 ஒரு வருஷத்துக்கு தான் எவ்வளோ வருது 6,265. சரியா, டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக இவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளவு 5 5 10 12 18 4 15 21 21,460. டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக ஏவும் பியும் சேர்ந்து ஃபஸ்ட்டு 21,450, இங்கே 18,795. 5 17 12 10 40,275 ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து அவங்க வாங்கின கடனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வட்டி கட்டுறாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். The average of 9 number is 3. The average of first 8 number is 2. 9th நம்பர் எவ்வளவு, அதாவது 9 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 3 சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு 9 × 3 27. ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட் 8 நம்பர், ஃபஸ்ட் 8 நம்பரோட ஆவரேஜ் 2ன்னு சொல்கிறாங்க. அப்போ 8 16. அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு 11 வருதா. இந்த 11 தான் என்னது 9th நம்பர். 9th நம்பர் ஈக்குவல் டு 11. ஆப்ஷன் 1 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். பாயோகிராஃப் கொடுத்துருக்காங்க 2018 22 வரைக்கும். ஸ்டடி கன்சிடரிங் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் டியூரிங் திஸ் பீரியட், த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் விச் ப்ரொடக்ஷன் ஆஃப் இஸ் அபோவ் த ஆவரேஜ். அதாவது இந்த 5க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த ஆவரேஜில் எது அபோவ் ஆகுது, ஆவரேஜாக எத்தனை இயர்ஸ் வந்து இருக்காங்க, அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் விச் ப்ரொடக்ஷன் அபோவ் த ஆவரேஜ், எந்த இயர் வந்து ஆவரேஜுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ முதல் ஆவரேஜ்னா முதல் எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணணும், ஆவரேஜ் முதல் கண்டுபிடிக்கணும். 632 876
531, 426, 785. சரிங்களா? 6 6 6 3 18 20. அடுத்து 8 10 20 25. 7 4 11 11 5 16. 16 16 8 24. 24 6 30 32. அப்ப ஈக்குவல் டு 32 50. இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 5. ஒரு 5 5 6 5 30. மிச்சம் 2 5 5 25 0. அப்ப 650. ஆவரேஜ் எவ்வளவு? 650. இப்போ இந்த ஆவரேஜுக்கு மேலே எவ்வளோ இருக்கு? இது 632 ஆவரேஜுக்கு மேலே இருக்கா? இல்லை. 876 ஆவரேஜுக்கு மேலே இருக்கா? ஆமாம். 876ன்றது 650க்கு மேலே தான் இருக்கு. 531 ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு. 426 ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு. 785ன்றது ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்கு. அப்போ 2 வருஷம் 2 இயர்ஸ் ஆப்ஷன் ஒன்று தான் அது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். ஏன்னா 876 785 2 வருஷம் வந்து என்னது ஆவரேஜுக்கு மேலே அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் தான். A cylindrical tank of height 10 meter and radius 5 meter has a small circular cut. அதாவது ஒரு சிலிண்டரு ஹைட் வந்து 10 மீட்டர் இருக்கான், ரேடியஸ் வந்து 5 இருக்கான். இங்கே மேலே வந்து ஒரு சிலிண்டருக்கு கட் பண்ணுறாங்க. அதோட ரேடியஸ் வந்து 0.5 மீட்டர் இருக்க மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா கட் பண்ணுறாங்க டாப்பில். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டேங்க் கேட்குறாங்க. சரிங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எவ்வளவு? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டேங்க் எவ்வளவு? 2πr h + r. சரிங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இது என்ன பண்ணுறாங்கன்னா டாப் ஆஃப் த பிரித்து எடுத்துறாங்க. ஒரு ஸ்மால் சர்க்குலரை வந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போ எடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம கழிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டுக்கும் டோட்டல் பழைய டேங்க்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதோடைய சர்க்கிளோட அந்த 0.5 மீட்டர் அறுத்து எடுத்தாங்கல்ல அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? மீத இருக்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ எவ்வளோ வருது வேல்யூ? இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 × π. r எவ்வளவு? 5. h எவ்வளவு? 10. 6 5. இப்போ 2 2 10 10 π. இங்கே எவ்வளவு? 15. அப்போ எவ்வளவு? 150 π. எது? சிலிண்டருக்கு டேங்க்குடைய பழைய இருக்க நார்மலாக அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்களா அதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோனா 150 π. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மாலர் சர்க்குலர் கட் பண்ணியிருக்காங்களா 0.5 மீட்டருக்கு. அப்போ அதோட இது கண்டுபிடிக்கணும்ல. அப்போ சர்க்குலரோட ஏரியா எவ்வளவு? ஃபார்முலா வந்து πr². சரிங்களா? பை வந்து r² வந்து 0.5. 0.5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா 0.25 π. சரியா? இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? நமக்கு புதுசாக இருக்கக்கூடிய டேங்க்கு கூட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிரும். சரிங்களா? அப்போ 150 π மைனஸ் 0.25 π கழிச்சோம்னா வரும் 149.75 π. 149.75ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆப்ஷனில் அந்த ஆன்சர் இல்லை. அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணணும். அப்போ 149.75 இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 149 + 0.75ன்னு பிரிக்கலாமா? பிரிக்கலாம். அப்போ 149 75 என்ன வரும்? 3/4ன்னு வரும். சரி, அந்த பை அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 149 4 9 4 36 மிச்சம் 3 4 16 19 மிச்சம் 1 4 1 5 596. சரியா? 596 + 3 ÷ 4 599 ÷ 4 π. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் என்னது? 1 தான் என்னது இந்த கொஸ்டினுடைய கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்லையோ இல்லை நிறைய ஆப்ஸ் இருக்குது, இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வச்சுருப்பீங்க, போய் இந்த கொஷினை போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ரிவ்யூவுக்கு இந்த வீடியோ வச்சுக்கோங்க. ஏன்னா ரிவ்யூ பார்க்காம நம்ம நிறையா டெஸ்ட்டு போட்டு போய்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும் ரிவ்யூ பார்க்குறது. ரிவ்யூ பார்த்தா தான் நம்ம என்ன தப்பு வருவோம் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியும்.
ப்ளீஸ் ரிவ்யூ பாருங்கள். ரிவ்யூ பார்க்குறக்கு இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட படிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா?